அடுத்த பிரேக்கிங் வருகிறது. பிரேக்கிங் செய்தியை நாம் பார்க்கின்றோம். சட்டமன்ற கட்சி பொறுப்பாளர்கள் குறித்த திமுக அறிவிப்பில் பெரியசாமி முன்னாள் அமைச்சர், நீண்ட காலமாக மிக பெரும் பொறுப்புகளில் வைத்தவர், திமுகவுடைய நம்பர் 3 பொசிஷனில் இருக்கக்கூடியவர் பெரியசாமி என்பதை பார்க்கின்றோம். அவர் ஓரங்கட்டப்படுகிறாரா என்பது போன்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின், துணைத் தலைவராக KN நேரு தேர்வு செய்யப்பட்டார். அதே போல கொறடாவாக ஏவா வேலு தேர்வு செய்யப்பட்டனர் என்பதை பார்க்கின்றோம். ஸோ 3 பேர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவர் பெரியசாமி அவர்கள், அவர் ஏன் இந்த பொறுப்புகளுக்கு நியமிக்கப்படலை என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போல திமுகவுடைய சட்டமன்றத்தினுடைய கொறடாவாக ஏவா வேலுவும், துணை கொறடாவாக முன்னாள் அமைச்சர் கோவி செழியனும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ பொறுப்புகளே கொடுக்கப்படலையா அவருக்கு? அது மூலமாக என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, அவர் ஓரங்கட்டப்படுகிறாரா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் திமுக சட்டமன்ற குழு செயலாளராக தங்கம் தென்னரசு, பொருளாளராக MRK பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரியசாமி அவர்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கப்படலை. திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆத்தூர் MLA கூடிய பெரியசாமிக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படலை அப்படிங்கிறது. ஒரு பெரிய போஸ்டில் இருக்கக்கூடியவர், நீண்ட காலமாக கட்சியில் பணியாற்றக்கூடியவர், பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர், அமைச்சர் பதவிகளில் பொறுப்பில் இருந்தவர், நீண்ட காலமாக சட்டமன்ற உறுப்பினராகவும் பயணிச்சுட்டு வரார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்தே சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருந்து வந்தார். ஆத்தூரில், திண்டுக்கல் மாவட்டத்தில் தனக்கென ஒரு தனி செல்வாக்கை உருவாக்கியவர், திமுகவை கட்சியை வளர்த்தவர் என்பது போன்ற பல்வேறு இவருக்கான அறிமுகங்களாக இருந்தாலும் கூட இந்த சட்டமன்றத்தில் என்ன பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் பலருக்கும் பல்வேறு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்பதை பார்க்கின்றோம். அதில் 4 திமுகவும் 2 அதிமுகவும், ஒரு தொகுதியில் தாவேகவும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் இப்போ இந்த 7 முறை 7 தொகுதிகள் இருக்கக்கூடியதில் பெரிய அளவுக்கான வாய்ப்புகள், வெற்றி வாய்ப்புகளை தேடி கொடுக்கப்படலை அப்படிங்கிற போன்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறதா? பெரியசாமி அவர்கள் 2021 கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். அதில் அப்போவே அவருக்கு ஒரு முக்கியமான துறை கொடுக்கப்படலை என்பது போன்ற ஒரு வருத்தம் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு 2022 அவருக்கு கூடுதலாக ஊரக வளர்ச்சித்துறை அப்படிங்கிறது அந்த இலாக்காவும் ஒதுக்கப்பட்டிருந்த என்பதை பார்க்கின்றோம். அதில் கூட கூட்டுறவுத்துறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நகைக்கடன் மீதான அந்த கேள்வி வந்தப்போ பல பிரச்சனைகள் அது சார்ந்து எழுந்ததுன்னு கூட நம்ம இந்த நேரத்தில் நினைவு கூறத்தக்கது. நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர், தனக்கு பொறுப்புகள் வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஏன்னா சமீபத்தில் கூட கண் சார்ந்தக்கூடிய பிரச்சனைக்கு அவர் அறுவை சிகிச்சைலாம் கூட சென்னார் அப்படின்னு பல தகவல்கள்லாம் கூட வெளிவந்தது. அதுபோல் மருத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்ததால் தனக்கு பொறுப்புகள் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஆனால் அதில் அவருக்கு மன வருத்தம் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படலை என்பது போன்ற, தன்னை புறக்கணிக்கிறார்களா அல்லது ஓரங்கட்ட பார்க்கிறார்களா என்பது போன்ற ஒரு கேள்வியெல்லாம் அவருக்கு இருந்ததாகவும், இது சார்ந்திருக்கக்கூடியதெல்லாம் தகவல்களாக வெளிவந்ததையும் நம்ம பார்த்து வருகிறோம்.